வாழ்க்கையில் நடந்துன்னா ஏதாவது பிற்காலத்தில் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்த மாட்டார். அது தடங்கலாகவே முடியும். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விரும்புகிற காரியங்கள் நடக்கணும்னா முதல்ல என்ன வேணும் அப்படின்னா சித்தமானதான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா விசுவாசத்தோட கேட்கணும். இப்படி விசுவாசத்தோட கேட்கும்போது கண்டிப்பா நம்ம விரும்புகிற காரியங்கள் நிச்சயமாகவே நடக்கும். இப்போ பைபிள்லாம் சங்கீதம் 37 எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பாருங்க, நம்ம விரும்புகிற காரியங்கள் நமக்கு நடக்கலைன்னா நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம விரும்புகிற காரியத்தை மன மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தெரிவிக்கும் போது அவர் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. அதே போல்